ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நான் யோசித்த விஷயம் என்ன அப்படின்னா, அக்காவுக்கு நம்மளால் எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் யோசித்தேன். ஏன் அப்படின்னா, அவங்க மாமியார் நான் இங்கேருந்து வேலைக்கு போகிறதுனால அக்காவை ஒரு மாதிரி ஜாட சொல்லி பேச ஆரம்பித்தாங்க. அது எனக்கு புரிஞ்சிச்சு. ஏன் அப்படின்னா ஒருத்தவங்க நம்மக்கிட்ட எந்த மாதிரி பேசுகிறாங்கங்கிறது புரியும். நல்ல விதமாக பேசுகிறதுக்கும் நம்மள ஒரு மாதிரி ஒரு கார்னர் பண்ணி பேசுகிறதுங்கிறது நமக்கு தெரியாத ஆள் கிடையாது. அக்கா இருந்தால் பேச மாட்டாங்க. அக்கா ஏதாச்சும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கப்போ பண்ணிக்கிட்டு இருக்கப்போ நான் சாப்பிட்ற நேரத்தில் ஏதாச்சும் சொல்கிறது, ஃபோனில் அவங்க பொண்ணுக்கிட்ட பேசுகிற மாதிரி பேசுகிறது, இந்த மாதிரியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அது எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. ஏன் அப்படின்னா அவங்க ஏதோ ஒரு விஷயத்தில் தான் நம்மளை பேசுகிறாங்க அப்படிங்கிறது எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் நானும் புரிஞ்சுக்கிட்டேன். சரி, ஓகே, இதுக்கப்புறம் நம்ம ஓரளவு நம்ம பேசுகிறத குறைச்சிக்கணும், இங்கே இருக்கிறத நம்ம குறைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா கிட்டே நான் சொன்னேன். இது மாதிரி நான் ஹாஸ்டல் பார்க்க போகிறேன்க்கா, வேலைக்கு போகிறதுக்கு கொஞ்சம் இங்கேருந்து ஒரு 1/2 மணி நேரம் ஆகுது. ஏன்னா எனக்கு ஈவினிங் விடுறதும் கொஞ்சம் சிலப்போ லேட்டாக விடுறாங்க. அதனால் நான் ஆஃபீஸ்க்கு பக்கத்துலேயே ஒரு 10 நிமிஷம் ஒரு 5 நிமிஷத்தில் போகிற மாதிரி, நடந்து போகிற மாதிரி கூட ஏதாச்சும் ஒரு ஆஃபீஸு பக்கத்துலேயே நான் ஒரு ஹாஸ்டல் பார்த்துக்கிறேன்க்கா அப்படின்னோடனே உடனே அதை கேட்டவுடனே அக்கா கோவப்பட்டுச்சு. ஏன் இப்போ 2 வருஷமாக நீ இங்கேருந்து தானே போயிட்டுருக்க, என்ன விஷயம், ஏன் ஏதாச்சும் யாராச்சும் சொன்னாங்களா அப்படின்னு எங்கள் அக்கா உடனே கேட்டுச்சு. நான் உடனே சொன்னேன், அதெல்லாம் இல்லைக்கா, யார் என்ன சொல்ல போகிறா, அதெல்லாம் இல்லை. எனக்கு கொஞ்சம் இங்கேருந்து போகணுன்னா கொஞ்சம் டயர்டாக இருக்குது. இங்கே திருப்பி நம்ம 1/2 hour போகிறது வர்றது இப்படி கொஞ்சம் டயர்டாக இருக்குது. ஈவினிங்கில் விட்டுறதும் சிலப்போ 7 மணிக்கெலாம் விட்டாங்கன்னா இங்கே வர்றதுக்கே டிராஃபிக்கில் 1 hour ஆகிடுது. அதனால தான்க்கா அப்படின்னோடனே, ஏதோ சொல்கிற, யாரோ என்னமோ சொல்லியிருக்காங்க, எங்கள் மாமியார் தானே சொன்னது ஏதாச்சும் அப்படின்னோடனே அக்காவுக்கு தெரிஞ்சிருக்கு. அதுவும் ஏன்னா எங்கள் அக்கா கண்டுபிடிக்காமல் இருக்காது, அதுக்கு எல்லாமே ஓரளவு தெரியும். அதனால அக்காவும் தெரிஞ்சிருக்கு அக்காவுக்கும். ஆனால் அக்கா எதுவும் காட்டிக்காமல், ஏன்னா இவங்களும் இப்படி தான் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கொஞ்ச நாள் பார்ப்போம் அப்படின்ட்டு தான் எங்கள் மாமா கிட்டேலாம் சொல்லிக்கிட்டு இருந்திருக்கு. உங்கள் அம்மா இது மாதிரி பேசுகிறாங்க பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதுவும் சொல்லியிருக்கு. ஆனால் எங்கள் மாமா சொல்கிறாரு, கொஞ்ச நாள் தானே, இப்போ என் தங்கச்சி தான் பெங்களூர்லேருந்து இங்கே வந்துட்டான்னா இன்னொரு 3 மாதம் தான், அப்புறம் எங்கள் அம்மா இங்கே போயிடும், அது வரைக்கும் உன் தங்கச்சியை கொஞ்சம் பொறுமையாக இருக்க சொல்லியிருந்தா மாமா சொல்லியிருக்காங்க. அதை கேட்டோன்னே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அப்போ அக்காவுக்கும் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு, இருந்தாலும் எதுவும் கேட்காம இருந்திருக்கு. அதான் உங்கள் மாமாவே சொன்னார், இது மாதிரி இன்னும் ஒரு 3 மாதம் தானே, அதனால் அது வரைக்கும் நீ கொஞ்சம் அமைதியாக இருக்க சொல்லு ராதிகாவை அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னார் உங்கள் மாமா அப்படின்னோடனே எனக்கு அப்புறம் தான் புரிய ஆரம்பிச்சிச்சு. சரி, ஓகே, அக்கா எவ்வளோ எடுத்து சொன்னான், இது மாதிரி நீ இதுக்காகலாம் இங்கெல்லாம் ஹாஸ்டல்லாம் சாப்பாடு சரி இருக்காது, அம்மா என்னை நம்பி தானே உன்னை விட்டுட்டு போகிறாங்க, இங்கே ஊரில் இருக்காங்க அம்மா அப்பாவும், நான் இங்கே பக்கத்துலேயே இருந்து நீ வேறு எங்கேயாச்சும் போய் தங்கினேன்னா இங்கே எல்லா வசதியும் இருக்குது, மேலே ஒரு வீடு கீழே ஒரு வீடு இருக்குது, அதெல்லாம் சேர்த்து தானே நம்ம வாடகை கொடுக்குறோம், கொஞ்ச நாளைக்கு இன்னொரு 1 வருஷமோ 2 வருஷமோ ஒர்க் பண்ணுவேன், அப்புறம் தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க அம்மா, அதனால் இப்போதைக்கு எனக்கு புரியுது, அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 3 மாதத்துக்கு கொஞ்சம் பொறுமையாக இரு அப்படின்னோடனே, சரிக்கா, நான் இனிமேல் எதுவும் நான் சொல்லலை, நீ உங்கள் மாமியார்கிட்ட இதனாலலாம் நீ எதுவும் பேசிக்காதக்கா, உங்கள் 2 பேருக்குள்ளே என்னால் எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு நானே ஹாஸ்டல் பார்க்கணும் அப்படிங்கிறது முடிவுக்கே வந்தேன் அப்படின்னோடனே, சரி விடு தெரியுது எனக்கு, நீ அதனால தான் 1 வாரமாகவே முகமே சரியில்லை, ஒழுங்காக சாப்பிட்றதில்ல, எதுவுமே இல்லைங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னோடனே, அப்படியெல்லாம் இல்லைக்கா அப்படின்னோடனே, எனக்கு தெரியும் உன்னை பற்றி எல்லாம், நீ எப்பப்போ எந்த டயத்தில் இப்படி நடந்துக்குங்கிறது, கூடவே இத்தனை வருஷம் பார்க்குறேன், எனக்கு தெரியாதா, எனக்கு எல்லாம் தெரியும், நீ வேலையை பாரு, அவங்கக்கிட்ட என் மாமியார் உட்கார்றப்ப நீ உட்காராதீங்க பக்கத்தில், கொஞ்சம் அவங்க இங்கே இருந்தால் நீ அங்கே போ, அப்படியே இரு கொஞ்ச நாள், ஒரு 3 மாதம் தானே, அதுக்கப்புறம் எங்கள் நாத்தனார் பெங்களூர்லேருந்து இன்னும் 3 மாதத்தில் இங்கே வீடெல்லாம் பார்த்துட்டாங்க, அவருக்கு வேலை மாற்றுறதுக்கு இன்னொரு 3 மாதம் ஆகுமா, அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க, நமக்கு எந்த தொந்தரவும் இருக்காது அப்படின்னோடனே, சரிக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதுக்கப்புறம் ஆஃபீஸ் கிளம்பி போனேன். எனக்கு
கொஞ்சம் கவலையாகவும் இருந்துச்சு. என்ன கவலை அப்படின்னா, நம்மளால் வந்து அக்கா வந்து இந்த அவங்கக்கிட்டலாம் இது பண்ணுறாங்களே அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அப்புறம் எங்கள் அக்கா புரிஞ்சுக்கிடுச்சு. இது மாதிரி வந்து இன்னும் உனக்காக நம்ம வந்து உன் மேலே எந்த ஒரு தப்புமே கிடையாது. என் மாமியாருக்கு எப்படி பேசுகிறது எப்படி நடத்துக்கிறதுங்கிறது தெரியலை அதுக்கு.